ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மகாநதியுடைய படப்பிடிப்பு தளத்திலிருந்து நேற்று நம்மளுடைய கம்ருதன் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு பர்த்டே போல். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எஸ், வீடியோ அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் தான். கண்டிப்பாக நிவினுடைய வீடியோ அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதே போல் நிவின் கிம்னாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்கன்னா, எஸ் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ மேரேஜ் முடிஞ்சாலும் அவங்க 2 பேர் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே கம்ருதீன், அதாவது நம்மளுடைய குமரன் பார்க்க போயிருக்காரா இல்லைன்னா இல்லை பர்த்டேக்காக செட்டில் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு நியூ லொக்கேஷனில் நம்மளுடைய நிவின் அண்ட் யமுனா 2 பேருமே இருக்காங்க. ஸோ மேரேஜ் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பெரிய மாற்றங்களோட தான், அதாவது ட்விஸ்டோட தான் முடிஞ்சிருக்கும். ஸோ எப்படி நடந்திருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ப்ரொமோலையுமே காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய நிவினுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கே வந்திருக்காங்க. நான் கூட கோவிலுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன். இல்லை போல வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அங்கேயே தடுத்து நிறுத்திருக்கலாமே, அப்புறம் எப்படி கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. ஸோ மேபி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரா, இல்லைன்னா காவேரி திட்டத்துக்காக கோவிலுக்கு வந்திருப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ இதெல்லாம் எபிசோட்ஸில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவே ஒரு பெரிய ட்விஸ்ட், ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் மகாநதியில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ டிஆர்பியுமே ஓரளவுக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஹை வோல்டேஜ் ட்ராக் நல்லா கை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6+ வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதா. அதே போல் இந்த ட்ராக் முக்கியமாக சுவாமியை பேஸ் பண்ணி இருக்கிறது. இல்லைன்னா இது முன்னாடி காவேரி எடுத்த முடிவு அது, இப்போ சுவாமி எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த டைம் சுவாமிக்குமே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாக சுவாமி ரிலேட்டடாக மூவ் ஆகுது அப்படின்னு பட்சத்தில் இன்னுமே அது டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் நமக்குமே சந்தோஷம். ஸோ அவருக்குமே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லா கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ வெயிட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் எப்படிலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ மேரேஜ் நடந்துருச்சா, எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு கணிப்புகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.